வடிவேல் ஒரு படத்துல வந்து பாரியா மனுஷன் பேரை நாய்க்கு நாய் பேரை மனுஷனுக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு காமெடி எல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த காமெடிக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே அவருக்கு மதுரையில இருந்து தான் கிடைச்சிருக்குன்னு தோணுது. ஏன்னா மதுரையில ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அவங்க வைக்கக்கூடிய பேரும் அந்த பேர் வழியா அவங்க கொள்ளக்கூடிய உணர்ச்சி வயமும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த வகையில நாம இப்போ ஒரு மாட்டு கூட நிக்கிறோம். அந்த மாட்டோட பேர் வந்து லிங்கேஷ். மனுஷனுக்கு வைக்கக்கூடிய அதே பேரை மாட்டுக்கும் வைக்கிற இயல்பு எல்லாம் மதுரைக்காரங்கிட்ட தான் இருக்கும். அவங்க இந்த பேர் வச்சிருக்காங்க. இப்ப மாட்டை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மாடு வந்து ஜல்லிக்கட்டுனோடனே மாடு அவ்வளவு தூரம் உற்சாகமா திமிரிட்டு நிக்கக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறோம். அண்ணன்ட்ட பேசுவோம். அண்ணா, மாட்டுக்கு ஏன் அப்படி ஒரு பேரு? அண்ணா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா லிங்கேஷ் வைக்கிறேன். மூத்த பையன் குரு பிரசாத் ஆயிடுச்சு. ரெண்டாவது பையன் பிறக்கல, ஆஸ்பத்திரி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இன்னொரு பையன் பிறந்தா வைக்க வேண்டிய பேரை மாட்டுக்கு வச்சுட்டேன், லிங்கேஷ்ன்னு சொல்லி. ஆமாண்ணே, வேற மாடு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணிக்கிருக்கேன். நான் ஏற்கனவே பல்வேறு ஜல்லிக்கட்டில் அவுத்துருக்கேன். இந்த மாடை சொன்னால் தெரியும் எல்லாத்துக்கும். பலாந்தர் காலை, இந்த இன்னார் காலை, குருவன் அவர்களுடைய காலை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எல்லாரையும் ஜெயிக்குன்ற இது வரைக்கும் நான் அவுத்துல சைக்கிள், பீரோல் இந்த மாதிரிக்கெல்லாம் பல்வேறு பரிசுகள் வாங்கியிருக்கு. வாங்கி தான் நான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போயிருக்கேன், அவனியாவரம் ஜல்லிக்கட்டு, சுத்து வட்டாரத்தில் காட்டிக்கல் ஜல்லிக்கட்டு, எல்லா ஜல்லிக்கட்டிலும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வருஷமும் வெற்றி பெறும்னு நம்புறேன். மாட்டுக்கு அவ்வளவு தூரம் உங்களுக்கு மாடை பிடிக்குமா? பிள்ளைக்கு வைக்கணும்னு நினைச்சிருந்த பேரை வைக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாண்ணே, அந்த அளவுக்கு பிடிக்கும்ண்ணே. இந்த என்னையோட சின்ன பிள்ளையா இருக்குல்ல, இப்போ என் பையன் கூட இப்படி நிற்பானான்னு தெரியாதுல்ல. அங்கே அவ்வளோ பேரத்தை களத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க மாடு இங்கே நம்மகிட்ட இருந்தா புள்ள மாணிக்கு, செல்ல புள்ள மாணிக்கு நிற்கிதுல்ல. அவுத்து விட்டாலும் லிங்கேஷ் வாடானா வந்துடும்ல. அந்த இது மனப்பக்குவம் மாட்டுக்கு இருக்குல்ல, அதனால தான் மாடு. உங்கள்கிட்ட பேசுமானே மாடு? உங்கள்கிட்ட ஏதாவது அது சைகை மூலம் சொல்லுமா? இற வைக்கணும்னா வாயாட்டும், கூப்பிடும். அது போ நடக்க போகணும்னா அப்படியே நம்மளை பார்த்து குதிக்கும். சரி, மாடு நம்மளை நடக்க சொல்ல வைக்குது, போவோம் அப்படின்னு. குளிப்பாட்டணும், நீச்சல் போடணும்னா அதே மாதிரிக்கு தான் துள்ளி குதிக்க நம்மளை பார்த்தவன். சரி, அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு போய் நீச்சல் காட்டிட்டு வருவோம் அப்படின்னு. கடல மிட்டாய் மாட்டுக்கு அவ்வளவு விருப்பமானதா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. இனிப்பு சேர்ந்தது நல்ல எனர்ஜி வேற இருக்கும், அந்த பழக்கத்துக்கு நல்லா இருக்கும். நாம வந்து அவருக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா, ஆம்பளை புள்ள பிறந்தா லிங்கேஷன் பேர் வைக்க நினைச்சுக்கிற பேரை தன்னுடைய மாட்டுக்கு வச்சிருக்காரு. மாடு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, அவரோட உரையாடுது. மாடு அதன் உடல் வழியா, அதனுடைய கண்கள் வழியா, அதன் உடல் மொழி வழியா மாடு தனக்கு என்ன வேணுங்கிறத அவர்கிட்ட சொல்லுது. அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக மாட்டை வளர்த்ததோட இல்லாம ஜல்லிக்கட்டு தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு களத்துல லிங்கேஷ் இந்த வருஷம் எப்படி விளையாட போறாருன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். நியூஸ் 18க்காக ஹரியுடன் வெற்றி.